இந்த நிகழ்ச்சியில் வாழ்த்துறை வழங்க வருகின்றிருக்கின்ற நம்முடைய சட்டப்பேரவை தலைவர் அன்புக்குரிய அண்ணன் அப்பா அவர்களே, எங்கள் இயக்கத்தினுடைய தலைவர் ஐயா வீரமணி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று உரையாற்றி சென்றிருக்கின்ற என்னுடைய அன்புக்குரிய அண்ணன் தோழர் நல்லக்கண் அவர்களே, எனக்கு பின்னாலே உரையாற்ற வருகின்றிருக்கின்ற தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய மேனாள் தலைவர் என்னுடைய அன்புக்குரிய நண்பர் தங்கபால் அவர்களே, நிகழ்ச்சியிலே பேச இருக்கின்ற தேமுதிகவுடைய பொருளாளர் அன்புக்குரிய தம்பி எல்கே சுதீஷ் அவர்களே, தம்பின்னு சொல்லல, தம்பின்னு சொல்லலாமான்னு கேட்குறேன். அது போட்டு வேற ஏதாவது போடுற போறாங்க. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய அண்ணன் சொர்ணா சேதுராமன் அவர்களே, நிகழ்ச்சிக்கு உரையிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தொழிலதிபர் விஜிபி சந்தோஷம் அவர்களே, நல்லாசிரியர் அன்புக்குரிய நண்பர் நடுவர் சிவா அவர்களே, நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கின்ற உற்றார உறவினர்களே, அரசியல் இயக்கங்களுடைய மிகச்சிறப்பாக பணியாற்றிய அந்த இயக்கங்களுக்கு உறுதுணையாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற என்னுடைய அன்புக்குரிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய அருமை நண்பர் சி.கே. பெருமாள் அவர்கள் என்னுடைய உறவினர் மட்டுமல்ல, அதே நேரத்தில் சிறு வயது முதல் என்னுடைய நண்பராக மிகச்சிறப்பாக வேறொரு இயக்கம்னா அது தேசிய இயக்கம். நாங்கள் மாநில அளவில் நடத்துகின்ற இயக்கத்தினுடைய உறுப்பினர். ஆனால் அவர் தேசிய இயக்கத்தினுடைய மிகச்சிறந்த முன்னணி தலைவர்களில் ஒருவராக இருந்து பணியாற்றி கொண்டிருப்பவர். இங்கே 2 தலைவர் வந்திருக்காங்க. காங்கிரஸ் இயக்கத்தினுடைய முன்னாள் தலைவர்கள், மேனாள் தலைவர்கள் அண்ணன் திருநாவுக்கரசு வந்திருக்கிறார். என்னுடைய அருமை நண்பர் தங்கபால் வந்திருக்கிறார். மிக மிக சிறந்த நண்பராக எல்லா காலங்களிலும் அந்த இயக்கத்தை விட்டு போகாத ஒரே இயக்கத்தில் பணியாற்றியவராக இருந்து கொண்டிருக்கிறார். எனக்கு இருக்கின்ற பெருமையெல்லாம் 1957ஆம் ஆண்டு எங்கள் இயக்கத்தில் உறுப்பினராக இணைந்த நான் இதுவரை தொடர்ந்து பணியாற்றி கொடுக்கிறேன். 2 பேரும் ஒரே கட்சியில், அவர் கட்சியில் இருக்கார், நான் என் கட்சியில் இருக்கேன். அவர் கட்சியிலேருந்து என் கட்சிக்கு அவர் வரமாட்டார், அதே போல் என் கட்சியிலேருந்து அந்த கட்சிக்கு நான் போகவே மாட்டேன். இந்த அளவுக்கு நெருங்கிய நட்பு இருந்தாலும் கொள்கை உறவு என்பது நிச்சயமாக தொடராமல், அவர் தனி கொள்கை, எனக்கு தனி கொள்கை, 2 கொள்கைகளும் தேவைப்படுகின்ற நேரத்தில் தேவைப்படுகின்ற அளவுக்கு நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். இணைந்தால் அந்த ஒற்றுமைக்கு இலக்கணமாக இருப்போம், விலகினால் அந்த விரோதத்திற்கும் இலக்கணமாக இருப்போம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.